अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। एतावता सन्निपत्योपकारकम् आरादुपकारकम् इत्यनयोः विषये विचारः कृतः। इतः परं तयोः अङ्गजातयोः अपूर्वार्थत्वं कथम् इति निरूप्यते। இதுவரையில் நாம சன்னிபத்தியோபகாரகம்னா என்னது, ஆராதுபகாரகம்னா என்னது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இதன் பிறகு இந்த ரெண்டுத்துக்கும் அபூர்வார்த்தத்துவம் அப்படின்னு சொல்ல போறோமா, அல்லது யாகார்த்தத்துவமா இல்ல பலார்த்தத்துவமா, இந்த அங்கங்கள் எதற்கு அங்கமாக ஆக போறது, எது இவைகளை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்யறது, இந்த அங்கங்களை அனுஷ்டிக்க வைக்கிறது எது அப்படிங்கிற விசாரம் நாம இப்ப பார்க்க போறோம். கடைசியா நாம் இதை படிச்சோம். திரவியாதி அனுத்திஷ்ய கேவலம் விதீயமானம் கர்ம ஆராதுபகாரகம் யதா பிரயாஜாதி ததேவம் நிரூபிதம் த்விவிதமபி அங்கஜாதம். த்விவிதமபி அங்கஜாதம், அங்கஜாதம் நாம சமூஹ, அங்கஜாதம் நிரூபிதம். தச்ச தச்ச அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுத்துமே எடுத்துக்க வேண்டியது. அதாவது த்விவிதமபி அங்கஜாதம் தானே முடிச்சிருக்கா கடைசியில. அப்போ ரெண்டு விதமான அங்கங்களையும் எடுத்துக்கணும். சன்னிபத்தியோபகாரகமாகட்டும் ஆராதுபகாரகமாகட்டும் ரெண்டுத்தையும் எடுத்துக்க வேண்டியது. தச்ச ந யாகாதி ஸ்வரூப பிரயுக்தம். யாகஸ்வரூபத்தை உத்தேசிச்சு இந்த அங்கங்கள் விதிக்கப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாகமானது இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கும்படி செய்யல. அனுஷ்டாபகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனுஷ்டாபகம்னா என்ன அர்த்தம்? எது இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கும்படி செய்யறதோ அது அனுஷ்டாபகம். அப்போ இந்த யாகா அனுஷ்டாபகமா இல்லை. எதற்கு? இந்த சன்னிபத்தியோபகாரகங்களுக்கோ அல்லது ஆராதுபகாரகங்களுக்கோ அனுஷ்டாபகமாக யாகா இல்லை. எப்போ யாகா அனுஷ்டாபகமா ஆகும் அப்படின்னு கேட்டா, யாக நிஷ்பத்திக்காக இந்த அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அப்போ இந்த அங்கங்கள் யாகத்திற்காக நாம அனுஷ்டிக்கிறோம், இந்த அங்கங்களை நாம யாகத்திற்காக அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு ஆகும். அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகும்? யாகா அனுஷ்டாபகாவா ஆயிடும் இல்லையா? ஆனா அப்படி இல்லைன்னு சொல்றா. தச்ச ந யாகாதி ஸ்வரூப பிரயுக்தம். யாகத்தை அதாவது யாக ஸ்வரூபத்திற்காக, யாக நிஷ்பத்திக்காக இந்த அங்கங்கள் விதிக்கப்படவில்லை. ஏன்? ஸ்வரூபே ஆனர்த்தக்யாத். யாகா என்றால் என்ன? தேவதோத்தேசேன திரவிய தியாகா. திரவியம் இருந்தாலே போதும், நாம அதை வச்சுண்டு யாகத்தை பண்ணலாம், தியாகத்தை பண்ணலாம். அப்போ இந்த அங்கங்கள் வேண்டியது இல்லை யாகத்துக்கு இல்லையா?
அதனால்தான் யாகஸ்வரூபே ஆனர்த்தக்யாத், யாகஸ்வரூபத்தை உத்தேசிச்சு இந்த அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துட்டால் ஆனர்த்தக்கியம்தான் மிஞ்சும். அப்படின்னா வியர்த்தம். இந்த அங்கங்கள் இல்லாமலும் கூட யாகஸ்வரூப நிஷ்பத்தியானது ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூபே ஆனர்த்தக்யாத் ததந்தரேனாபி தத் சித்தேஹே, இந்த அங்கங்கள் இல்லாமலும் கூட யாகஸ்வரூப சித்தியானது கிடைக்கும். ததந்தரேனாபி இत्युक्ते ஏதாதృశ அங்கஜாதம் வினாபி தத் சித்தேஹே யாகஸ்வரூப சித்தேஹே. அப்போ கிம் பிரயுக்தமாக, எதற்காக இந்த அங்கங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டால், கிந்து அபூர்வ பிரயுக்தமேவா, அபூர்வம்தான் இந்த அங்கங்களை அனுஷ்டிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அபூர்வம் தான் இங்க என்னது, அனுஷ்டாபகம் இல்லையா? அதான் இங்க சொல்லிட்டு இருக்கா, கிந்து அபூர்வ பிரயுக்தமேவா. இந்த பங்கிக்கு அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்போ நம்ம இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கலாம். அபூர்வம் கூட இந்த அங்கங்கள் இல்லாமலேயே உண்டாகும்னு சொல்லலாமே, எப்படி நீங்க அங்கங்கள் இல்லாமல் யாகஸ்வரூப நிஷ்பத்தியானது வரும் அப்படின்னு சொல்றேலோ, அதை போலவே இந்த அங்கங்கள் அனுஷ்டிக்கப்படாமலேயே அபூர்வம் கூட உண்டாகும்னு சொல்லலாமே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? அதற்கு பதில் சொல்றா பாருங்க. நஹி ததந்தரேண அபூர்வம் பவதி இத்யத்ர கிஞ்சித் பிரமாணம் அஸ்தி தஸ்ய அதிருஷ்டத்வாத். இந்த அபூர்வமானது அங்கங்கள் அனுஷ்டிக்கப்படலேன்னாலும் உண்டாகும். அபூர்வம் இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கலைன்னா கூட உண்டாயிடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த பிரமாணமும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த அங்கங்களை அனுஷ்டிச்சாதான் அபூர்வம் உண்டாகும் அப்படிங்கிற இந்த விஷயத்துல நமக்கு விதியானது பிரமாணமா இருக்கு இல்லையா? அங்கங்கள் அனுஷ்டிச்சால்தான் இந்த அபூர்வம் உண்டாறது அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு இந்த விதிகள் பிரமாணமா இருக்கு. அத போல அங்கங்களை அனுஷ்டிக்கலைன்னாலும் கூட அபூர்வம் உண்டாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றதா இருந்தால் அதற்கு எது பிரமாணம்? ஏன்னு கேட்டா, நம்ம இந்த வேதத்தை தவிர்த்து எதையும் பிரமாணம் காமிக்க முடியாது. அபூர்வம்ங்கிறது அதிருஷ்ட பதார்த்தம், அதாவது இந்திரியங்களுக்கு புலன்படாதது. அது உண்டாறதா இல்லையா அப்படின்னு பிரத்யக்ஷாதி பிரமாணங்களை வச்சுண்டு நம்மளால நிர்ணயம் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன சொல்ல முடியாது? இந்த அங்கங்கள் பண்ணலைன்னாலும் அனுஷ்டிக்கலைன்னாலும் அபூர்வம் உண்டாகத்தான் செய்யறது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அது அதிருஷ்டம், அபூர்வம் உண்டாறதா இல்லையான்னு நம்ம சக்ஷுராதிகளை வச்சுட்டு சொல்ல முடியாது. அததான் சொல்றா, நஹி ததந்தரேண அபூர்வம் பவதி. தத் பதத்தினால அங்கங்கள், தத் அந்தரேணா தத்வினா அபூர்வம் பவதி இத்யத்ர, அபூர்வமானது உண்டாகும் என்ற விஷயத்தில் கிஞ்சித் பிரமாணம் அஸ்தி, நஹி அஸ்தின்னு சேர்த்துக்கணும் இல்லையா? முதல்ல சொன்ன நஹி இங்க சேரும். நஹி கிஞ்சித் பிரமாணம் அஸ்தி, வேறு பிரமாணம் எதுவும் இல்லை. ஏன் இல்லை வேறு பிரமாணம் அப்படின்னு கேட்டா, தஸ்ய அதிருஷ்டத்வாத், இந்த அபூர்வம் உண்டாறதா இல்லையா அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது என்பதினால். இப்ப இந்த ரெண்டு பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா? புரிஞ்சது. அப்போ இதனால நமக்கு என்ன தெரிஞ்சது? இந்த அங்கங்கள் எது அங்கங்களை எது அனுஷ்டிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த அபூர்வம் தான், யாகா இல்லைன்னு தெரிஞ்சது. இதற்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான், யாகா இந்த அங்கங்களை அனுஷ்டிக்க வைக்கலேன்னு சொல்றேன், சரி வாஸ்தவம் ஒத்துப்போம். அதுக்கு பதிலாக பலம் இருக்கே, அந்த பலமானது இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கும்படி செய்கிறது அப்படின்னு சொல்லலாமே இல்லையா? இப்ப நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அனுஷ்டாபகமாக எதை சொல்லிட்டு இருக்கோம்?
அபூர்வத்தை சொல்லிட்டு அபூர்வத்தை சொல்லிட்டு இருக்கோம். அந்த அபூர்வ ஸ்தானத்துல யாகத்தை சொல்ல முடியாதுன்னு நாம முதல்லயே பார்த்துட்டோம். ஏன்னா யாகஸ்வரூபத்தை உத்தேசிச்சு அங்கங்களுடைய அனுஷ்டானம் விதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த அங்கானுஷ்டானங்கள் இல்லாமலே கூட யாக நிஷ்பத்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். வாஸ்தவம் இப்படி வச்சுக்கலாமே. அபூர்வ ஸ்தானத்துல அபூர்வத்துடைய இடத்துல பலத்தை வச்சுப்போம். பல பிரயுக்தமாக, பல பிரயுக்தம்னு அர்த்தம் பலத்திற்காக இந்த அங்கங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. அப்போ அனுஷ்டாபகமாக பலத்தை வச்சுக்கலாமே. அது பிரதானமாகவும் இருக்கு. இப்போ இந்த கேள்வி கேட்கிறா, என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு கேட்டா, பலமானது அனுஷ்டாபகமா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. நச்சைவம் பிராதான்யாத் அதிருஷ்டத்வாச்ச பலப்பிரயுக்தத்துவமேவ கிம் ந ஸ்யாத் இது வாச்சியம் நச்ச வாச்சியம். இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? பலமே அனுஷ்டாபகமா இருக்கட்டுமே, அது பிரதானமாகவும் இருக்கு, அதனால அதுவே அனுஷ்டாபகமா இருக்கட்டுமே. தத் பிரயுக்தமாக பல பிரயுக்தமாக அங்கானுஷ்டானங்கள் இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி. ஏவம் நச்ச வாச்சியம். குதஹ பலபாவனாயாம் யாகசைவ கரணத்வாத் அங்கானாஞ்ச கரண அனுகிராஹகத்வாத் ததர்த்தத்வே புத்தே தத்ர ச ஆனர்த்தக்ய பிரசக்தௌ தேன ஸ்வாபூர்வமேவ உபஸ்தாப்யதே சன்னிகர்ஷாத். பலபாவனாயாம் எஜேத ஸ்வர்க காமகான் இருக்கு. இந்த இடத்துல ஸ்வர்கா பலம், அதற்கு சாதனமாக அதாவது கரணமாக யாகா விதிக்கப்படுறது. யாகா இப்போ கரணம்னு முடிவாயிடுத்து. இப்படி கரணத்வேன அன்வயே ஜாதே யாகஸ்ய, அந்த கரணமாக இருக்கக்கூடியதான யாகத்திற்கு சாதனமாக யாகத்திற்கு உபகாரகமாக அங்கங்கள் விதிக்கப்படுகின்றன. பலபாவனாயாம் யாகசீவ கரணத்வாத் அங்கானாஞ்ச சமிதோ இரதி இத்தியாதி வாக்கியங்களால் விதிக்கப்பட்டதான அங்கங்களுக்கு கரண அனுகிராஹகத்வாத், அதாவது பலத்துக்கு சாதனமாக விதிக்கப்பட்ட யாகத்துக்கு உபகாரகமாக இந்த அங்கங்கள் இருக்கின்றன. ததர்த்தத்வே புத்தே, இப்படி யாகத்துக்கு உபகாரகமாக அங்கமாக இது இருக்குன்னு தெரிஞ்சின்ற பிறகு அதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் தெரியறது. என்ன விஷயம்? தத்ரச்ச ஆனர்த்தக்ய பிரசக்தௌ, அதாவது யாக ஸ்வரூப நிஷ்பத்திக்காக இந்த அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு எடுத்திருந்தால் முன்னாடி சொன்னபடி ஆனர்த்தக்ய பிரசக்தி. இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லையா, யாகத்தினுடைய ஸ்வரூப நிஷ்பத்திக்காக இந்த அங்கங்கள் விதிக்கப்படவில்லை, அப்படி விதிக்கப்பட்டிருந்தால் இவைகளுக்கு வையர்த்தியம் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது தெரிஞ்சின்ற பிறகு எப்படி கிரமத்தை பாருங்கோ. பல பாவனையிலே யாகா கரணமாக அன்வைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த யாகத்திற்கு உபகாரகமாக இந்த அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதோட சேர்ந்து யாகத்தினுடைய ஸ்வரூப நிஷ்பத்திக்காக இந்த அங்கங்கள் விதிக்கப்படவில்லை, அப்படி விதிக்கப்பட்டிருந்தால் ஆனர்த்தக்கியம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு தெரிஞ்சின்ற பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த யாகத்திலிருந்து உண்டாகக்கூடிய அபூர்வம் இருக்கே, அந்த அபூர்வத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் இந்த அங்கங்கள் யாகத்துக்கு உபகாரகமா விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். யாகத்திற்கு உபகாரகமாக இந்த அங்கங்கள் விதிக்கப்பட்டிருந்தாலும் யாக ஸ்வரூப நிஷ்பத்திக்கு இவைகள் உதவாது என்பதனால் யாகத்திலிருந்து உண்டாகக்கூடியதான அபூர்வம் எது உண்டோ அதற்காக விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த பங்கியை பார்த்தா தெரியும். பல பாவனாயாம் யாகசீவ கரணத்வாத் அங்கானாஞ்ச கரணானுகிராஹகத்வாத்
ததர்த்தத்வே புத்தே, ததர்த்தத்வேங்கிற இடத்துல தத்பதத்தினால எது எடுத்துக்கணும்? அங்கோபகாரகத்தை எடுத்துக்கணும். அங்க இல்ல, யாகார்த்தத்வே, அங்கங்களுக்கு யாகார்த்தத்வே புத்தே, அங்கங்கள் யாகத்தினுடைய உபகாரகங்களாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு, யாகத்தினுடைய உபகாரம்னா என்ன மாதிரி, யாக ஸ்வரூப நிஷ்பத்தியே பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைன்னு முன்னாடி அப்படி இல்லை. அதுதான் சொல்லுவோம். புத்தே தத்ரச்ச ஆனர்த்தக்ய பிரசக்தோ, தத்ரச்ச ஆனர்த்தக்ய பிரசக்தோன்னு என்ன அர்த்தம்? தத்ர யாகஸ்வரூபார்த்தே, யாகஸ்வரூபார்த்தத்வே அங்கானாம் ஆனர்த்தக்யாபத்தௌ. இது புரிஞ்சுதா? தத்ர ஆனர்த்தக்ய பிரசக்தௌ தேன ஆனர்த்தக்ய வாரணாய तत्र किम् अवगम्यते? स्वाप तेन इत्युक्ते तेन प्रमाणेन स्वापूर्वमेव उपस्थाप्यते. இந்த தேனங்கிறத நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். தேன யாகேன யத் அபூர்வம் ஜாயதே ததர்த்தத்துவம் அவகம்யதே. ஸ்வபதேன யாகः ஸ்வாபூர்வம் யாகஜன்ய அபூர்வம் ததர்த்தத்துவம் கஸ்ய? ஸ்வாபூர்வமேவ உபஸ்தாபித்தேன்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஸ்வபதத்தினால யாகா, ஸ்வாபூர்வம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாகஜன்ய அபூர்வம் ததேவ உபஸ்தாபியதே அப்படின்னு சொன்னா யாகஜன்யமான அபூர்வம் தான் இங்கே உபஸ்திதி ஆறது. அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, பலப்பிரயுக்தத்துவம் அங்கானாம் அப்படின்னு சொல்றது இல்லை, அதற்கு பதிலாக யாகஜன்ய அபூர்வார்த்தத்துவம் சொல்றோம். ஏன்னா அதுதான் உபஸ்திதியா இருக்கு. ஏன் உபஸ்திதி ஆறது? சன்னிகர்ஷாத், அதுதான் பக்கத்துல இருக்கு நமக்கு இல்லையா? இது புரிஞ்சிருக்கா? பங்கி அர்த்தம் முழுக்க புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? தீக்ஷணீயாதி சப்தேன இவ ததபூர்வம். இந்த நியாயத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். தீக்ஷணீயா வாங்நியம நியாயா அப்படிங்கிற இடத்துல எந்த அபூர்வத்தை எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுது உபஸ்திதமா இருக்கக்கூடிய தீக்ஷணீயாஜன்ய அபூர்வமேவ கிராஹ்யம்னு பார்த்தோம். அத போலதான் இங்கேயும் யாகஜன்ய அபூர்வமேவ ஆதோ உபஸ்திதம் இத்யதஹ, அந்த அபூர்வம் தான் இங்க அனுஷ்டாபகமா இருக்கு. தத் பிரயுக்தமாக இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கிறோம். நது பலம் உபஸ்தாபியதே. அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, பலம் இங்கே உடனே உபஸ்திதி ஆறது இல்லை. எப்படி யாகஜன்யமான அபூர்வம் உபஸ்திதம் ஆறதோ அத போல பலம் உடனே உபஸ்திதி ஆறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, யாகத்திலிருந்து நேரடியாக பலம் உற்பத்தி ஆறதில்லை, மத்தியில நம்ம அபூர்வத்தை ஒண்ணு கல்பிச்சிருக்கோம். அப்போ யாகா உபஸ்திதி ஆச்சுன்னு சொன்னா அடுத்தாப்புல உடனே யாகத்திலிருந்து வரக்கூடிய அபூர்வம் தான் உபஸ்திதி ஆகும். அந்த அபூர்வோபஸ்திதி வந்ததுக்கு பிற்பாடுதான் பல உபஸ்திதியானது வரும். அப்போ கிரமமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா யாக உபஸ்திதி வந்த உடனேயே அடுத்ததாக யாகஜன்யமான அந்த அபூர்வம் தான் உபஸ்திதி ஆறது. அப்போ அதை விட்டுட்டு நம்ம பலத்துக்கு போறதுக்கு, அடுத்த சோபானத்துக்கு போறதுக்கு அவசியம் இல்லைங்கிறதுனால பிரதமோபஸ்திதமா இருக்கக்கூடிய அபூர்வத்தையே நாம இங்க என்ன பண்றோம்? அனுஷ்டாபகமாக எடுத்துக்கிறோம். அங்கங்களுக்கு அனுஷ்டாபகமாக அந்த அபூர்வத்தை எடுத்துக்கிறோம். அதத்தான் இங்க சொல்றான். நது பலம் உபஸ்தாபியதே விப்ரகர்ஷாத். விப்ரகர்ஷோ நாம தூரோபஸ்திதி. தூர உபஸ்திதி கதம் அப்படின்னு கேட்டா, யாகா அனந்தரம் தஜ்ஜன்யம் அபூர்வம் ததனந்தரமேவ பலம் இது உபஸ்திதி கிரமஹ. இதுதான் விப்ரகர்ஷாத் சொன்ன. அத்தஹ ந தத் பிரயுக்தத்துவம் அங்கானாம்.
பல பிரயுக்தத்துவம் அங்கானாம் நாஸ்தி ஏன்னா விப்ரகர்ஷாத். அப்போ கிம் பிரயுக்தத்துவம் அங்கானாம் வர்த்ததே? அபூர்வ பிரயுக்தத்துவமேவ அங்கானாம் வர்த்ததே. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தையும் காமிக்கிறா. ஒரு இடத்துல சித்தாந்தம் ஒத்துண்ட ஒரு விஷயத்தை காமிக்கிறான். அதையேவ அகன்ம சுவ சுவரகன்மா இதி மந்திரஹா விக்ருதௌ ஊஹிதவ்யஹ இத்யுக்தம் நவமே பல தேவதயோஸ்ச இத்யத்ர. பல பிரயுக்தத்வம் து சௌர்யாதி விக்ருதிஷு ஸ்வர்கரூப பலாபாவாத் மந்திரஹா ந பிரவர்த்தேத நதராஞ்ச ஊஹிதவ்யஹ ஸ்யாத். இங்க என்ன ஸ்திதி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பிரகிருதியில இந்த மந்திரமானது எந்த கர்மாவில் இருக்கோ அந்த கர்மாவினுடைய பலம் எதுன்னு கேட்டால் ஸ்வர்கா. ஒன்றும் இல்லை, நம்ம தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ யஜேதன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல இந்த மந்திரமானது படிக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் என்ன பண்றதுன்னு கேட்டால் தர்ஷபூர்ண மாச யாகத்தினுடைய பலமாக இருக்கக்கூடியதான ஸ்வர்க்கத்தை பிரகாசனம் பண்றது. அகன்ம சுவ சுவரகன்மாங்கிற மந்திரம். இப்போ இந்த தர்ஷபூர்ண மாசத்தினுடைய விகிருதியாக இருக்கக்கூடியதான சௌரிய யாகா, இந்த சௌரிய யாகத்துக்கு பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் அதிதேசம் ஆறது. அப்படி ஆகும் பொழுது இந்த மந்திரமானது அதிதேசம் ஆறதா இல்லையா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. எல்லா அங்கங்கள் போகும் பொழுது இந்த மந்திரமும் சேர்ந்துதானே போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, இந்த மந்திரம் அதிதேசம் ஆகாது. ஏன் அதிதேசம் ஆகாதுன்னு கேட்டா, பிரகிருத்தியில அந்த தர்ஷபூர்ண மாச கர்மாவினுடைய பலமாக இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை பிரகாசனம் பண்றதா இருக்கு இந்த மந்திரம். விகிருத்தியில சௌரிய யாகத்துக்கு ஸ்வர்கா பலம் இல்லை, அதனால இந்த மந்திரம் அங்க அதிதேசம் ஆகாது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி, இல்லை இதுவும் அங்க அதிதேசம் ஆறது. அதிதேசம் ஆயிட்டாலும் அங்க போயிட்டு ஊஹா பண்ணணுமா இல்லையா? ஊஹான்னா என்னது? அந்த இடத்துல இருக்கக்கூடியதான பலத்தை பிரகாசனம் பண்ணக்கூடிய பதத்தை சேர்க்கணும். எப்படி? அகன்ம சுவ சுவரகன்மான் இருக்கு இல்லையா, அந்த சுவஹான்னு பதத்தை எடுத்துட்டு சௌரிய யாகத்துக்கு பலன் என்னவோ பிரம்மவர்ச்சச பலன், அந்த பலனை சொல்லக்கூடியதான பதத்தை சேர்க்கணும். இதுதான் ஊஹான்னு சொல்லுவோம். இப்படி நம்ம இந்த பதத்தை பிரக்ஷேபம் பண்றதுங்கிறது நேரடியா ஊஹா இல்லைன்னாலும் அந்த மாதிரியான அர்த்த பிரகாசனம் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை பண்றோம் இல்லையா, அதுதான் ஊஹா. கடைசியில் அது நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா அந்த பதத்தை மாற்றும் போதுதான் தெரியும். இப்போ இங்க என்ன கேள்வி வந்ததுன்னு கேட்டா, இந்த மந்திரமானது ஒருவேளை ஸ்வர்க பிரயுக்தமா இருந்தால் இது சௌரிய யாகத்துக்கு அதிதேசம் ஆகவே ஆகாது. ஏன்னா அங்க ஸ்வர்கா பலனே இல்லை. ஆனா அதே சமயத்துல பிரகிருத்தியில இந்த மந்திரமானது ஒருவேளை அபூர்வ பிரயுக்தமா இருந்தால், பிரகிருதி யாக தாதச யாகஜன்ய அபூர்வம், அந்த அபூர்வ பிரயுக்தமாக இந்த மந்திரம் இருக்குமே ஆனால், அப்போ விகிருத்தியிலும் அபூர்வம் உண்டு. அதனால இந்த மந்திரம் என்ன ஆகும்? அதிதேசம் ஆகும். அதிதேசமான பிறகு அங்கே ஊஹா நடக்கும். இதுதான் ஸ்திதி. சித்தாந்தத்துல என்ன பண்ணி கொடுத்தான்னு கேட்டா, இந்த மந்திரமானது பிரகிருத்தியில ஸ்வர்க பிரயுக்தமா இல்லை, அதற்கு மாறாக அபூர்வ பிரயுக்தம்தான். அதனால தான் இதற்கு விகிருத்தியில அதிதேசம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து, விகிருதிக்கு இந்த மந்திரத்தை அதிதேச பிரமாணத்தினால வாங்கிண்டு அங்க ஊகமும் பண்ணிருக்கா. என்னன்னு? அகன்ம சுவஹா பதிலா அகன்ம பிரம்மவர்ச்சச பலம், அந்த மாதிரி. சரி, இப்போ இந்த விசாரத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வர்றது அப்படின்னு கேட்டா, பிரகிருத்தியில இந்த மந்திரமானது பலப்பிரயுக்தமா இல்லை, அபூர்வ பிரயுக்தமா தான் இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்படின்னு ஒத்துண்டதுனால தானே இத அதிதேசம் பண்ணினா மந்திரத்தை.
இல்லைன்னா விகிருத்தியில ஒருவேளை இது இப்படி நினைச்சு பாருங்க, இந்த மந்திரமானது ஸ்வர்க ரூப பல பிரயுக்தமா இருக்குன்னு சொன்னா விகிருத்தில அந்த மாதிரி பலனே கிடையாது, அப்போ அதிதேசமே ஆகாது இல்லையா? ஆனா அப்படி சொல்லலையே. சித்தாந்தத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், அதிதேசம் பண்ணிருக்கோம் இந்த மந்திரத்தை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா இந்த மந்திரமானது அபூர்வ பிரயுக்தம் தான். சரி, இந்த விசாரத்துக்கும் பிரகிருத ஸ்தலத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த அங்கங்கள் பல பிரயுக்தமாகவும் இல்லை, யாக பிரயுக்தமாகவும் இல்லை, மாறாக அபூர்வ பிரயுக்தம் தானே சொன்னோம். இதைத்தான் நாங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனாலதான் அந்த இடத்தை காண்பிச்சு அங்கே சித்தாந்தம் இப்படி பண்ணிருக்கு இல்லையா அப்படின்னு காமிக்கிறார் பாருங்க. அதையேவா இத்தியுக்தே அங்கானாம் அபூர்வ பிரயுக்தத்வாதேவ அகன்ம சுவரகன்ம இதி மந்திரः விக்ருதௌ உஹிதவ்யः இத்யுக்தம் நவமே. அந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷ சூத்திரத்தை காமிக்கிறான். பலதேவதையோஷ்ச இத்யத்ர, அதாவது இந்த சூத்திரம் கொண்டதான அதிகரணத்துல, இந்த சூத்திரம் ஆனா பூர்வபக்ஷ சூத்திரம், சித்தாந்த சூத்திரம் இல்லை. அதாவது இங்கேயும் கூட நமக்கு தெரியும், இந்த அங்கங்களுடைய அனுஷ்டானம் இருக்கே, கிம் பிரயுக்தம் பல பிரயுக்தம் வா தேவதா பிரயுக்தம் வா அப்படின்னு கேள்வி கேட்டு ரெண்டும் கிடையாது, பல பிரயுக்தமும் கிடையாது, தேவதா பிரயுக்தமும் கிடையாது, கிந்து அபூர்வ பிரயுக்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. அதைத்தான் இங்க பூர்வபக்ஷ சூத்திரத்தை காமிக்கிறார். பல பிரயுக்தத்துவம் தூ சௌர்யாதி விகிருதிஷு ஸ்வர்கரூப பலாபாவாத் மந்திரஹா ந பிரவர்த்தேத. ஒருவேளை இந்த அகன்ம சுவரகன்மஹாங்கிற மந்திரமானது பிரகிருதியில பல பிரயுக்தமா இருந்தால் சௌரியம் முதலியதான விகிருதிகளில அந்த பலன் இல்லைங்கிறதுனால ஸ்வர்கரூப பலாபாவாத் மந்திரஹா ந பிரவர்த்தேத, அதிதேச பிரமாணத்தினால மந்திரமானது விகிருதிக்கு வரவே வராது. அது விகிருதிக்கு வந்தா தானே அங்க ஊகம் பண்ணணுமா இல்லையான்னு விசாரமே பண்ண முடியும். ஒருவேளை பல பிரயுக்தமா இந்த மந்திரம் பிரகிருதியில இருந்திருந்தால் இது அதிதேச பிரமாணத்தினால வரவே வராதே. அப்போ ஊகம் பண்ணணுமா இல்லையான்னு விசாரம் பண்றதுனால என்ன தெரிகிறது, பிரகிருதியில இந்த மந்திரமானது அபூர்வ பிரயுக்தம், விகிருதியில அபூர்வம் இருப்பதனால அவசியம் இது அதிதேச பிரமாணத்தினால விகிருதிக்கு வர்றது. அப்படி வந்த பிறகு இங்க ஊகம் பண்ணணுமா இல்லையான்னு விசாரம் தகுந்ததா இருக்கு. ந பிரவர்த்தேதா நதராஞ்ச உஹிதவ்யஹ ஸ்யாத் இதி தத் சித்தம். கிம் சித்தம்? அங்கானாம் அந்ய பிரயுக்தத்வாத் பிரயுக்தத்வ அனுபபத்தேஹே, அங்கானாம் அந்ய பிரயுக்தத்வ அனுபபத்தேஹே. அந்ய பிரயுக்தத்வம் நாம பல பிரயுக்தத்வம் வா யாக பிரயுக்தத்வம் வா நாஸ்தி இது கிருத்வா அபூர்வ பிரயுக்தத்வமேவா இது சித்தம். இதுவரையில் நல்ல விஷயம் புரிஞ்சிருக்கா? நடுவில் அவ சொன்ன திருஷ்டாந்தம் வேற ஒரு அதிகரணம் கொண்டு வந்து எப்படி சொன்னா அதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்குண்ணா. புரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அது மேற்கொண்டு இருக்கக்கூடிய விசாரம். தத்ராபி சன்னிபத்தியோபகாரகானாம் திரவிய தேவதாதி சம்ஸ்காரத்வாரா யாகஸ்வரூபே உபயோகாத் உற்பத்தியபூர்வார்த்தத்துவம். இதுல அபூர்வ பிரயுக்தத்துவம்னு நாம முடிச்சுட்டோம். அது எந்த மாதிரியான அபூர்வ பிரயுக்தத்துவம்? உற்பத்தி அபூர்வ பிரயுக்தத்துவம் வா அதுவா பரமாபூர்வ பிரயுக்தத்துவம் வா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றான். அதுல சன்னிபத்தியோபகாரகானாம் திரவிய தேவதாதி சம்ஸ்காரத்வாரா புரோக்ஷணம் அவஹரணம் இந்த மாதிரியான அங்கங்கள் இருக்கே, ஸ்விஷ்டகிருத்து இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கும் சன்னிபத்தியோபகாரகமா. பசு புரோடாசகாவும் நம்ம சொன்னோம், தேவதா சம்ஸ்காரம் பண்றதுன்னு சொன்னோம். அந்த மாதிரியான அங்கங்கள் யாகஸ்வரூபே உபயோகாத்து உற்பத்தியபூர்வார்த்தத்துவம். யாகஸ்வரூபம்னா என்னது? திரவியம் தேவதா. இந்த ரெண்டுத்துக்கும் தானே அது சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. அதனால என்ன ஆறுது? யாகஸ்வரூபார்த்தமா இருக்கிறதுனால உபயோகாத்து உற்பத்தியபூர்வார்த்தத்துவம் உற்பத்தியபூர்வ பிரயுக்தத்துவம் இத்தியர்த்தா. அதாவது உற்பத்தியபூர்வம் தான் இவைகளுக்கு அனுஷ்டாபகமா இருக்குன்னு அர்த்தம்.
அதையேவ औषधधर्माणाम् அவகாதாதீனாம் ஆஜ்யே ந பிரவருத்திஹி தேஷாம் ஆக்னேய அபூர்வ பிரயுக்தத்வாத். இப்போ நம்ம இந்த உதாரணத்தை பார்த்தா ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். இத பாருங்க, உற்பத்தியபூர்வம் தர்ஷபூர்ண மாச ஸ்தலத்துல உற்பத்தியபூர்வங்கள் எத்தனை இருக்கு, பரமாபூர்வம் எத்தனை இருக்கு அப்படின்னு நாம முதல்ல யோசிக்கணும். உற்பத்தியபூர்வங்கள் எத்தனை சொல்ல வேண்டியதா இருக்கும் தர்ஷபூர்ண மாசத்துல? தர்ஷத்துல 3, அதே மாதிரி பூர்ணமாசத்துல 3 இருக்கு இல்லையா, 6 3 ஆக்னேயா ஐந்திரம் திதி ஐந்திரம் பயா, அதுல இருந்து 3. இந்த பக்கம் வந்து மொத்தம் 6 வரணும். தர்ஷத்துல 3, அதே மாதிரி பௌர்ணமாசத்துல பண்ணக்கூடிய 3, மொத்தம் 6 வரணும் உற்பத்திய பூர்வங்கள். ஏன்னா 6 கர்மாக்கள் இல்லையா. ஆக்னேயா ஐந்திரம் திதி ஐந்திரம் பயா, இது 3ல இருந்து 3 அபூர்வம். அது இன்னொன்னு என்னன்னா, அது அடுத்த 3 என்ன ஞாபகம் இல்ல. அதுக்காக ஆக்னேயா உபாம்சுஹு அக்னி சோமியா. அக்னி சோமியா, அதுல இருந்து 3. இப்படி மொத்தம் 6 உற்பத்தி அபூர்வங்கள் வரும். இந்த 3 இருந்து சமுதாயபூர்வம் 2, சமுதாயபூர்வம் ஏதோ ஒண்ணுத்துல உபாம்சு யாகம் இருக்கும் இல்லையோ, அதுதான் பௌர்ணமாச காலத்துல பண்ணக்கூடிய 3 யாகங்கள் என்னன்னு கேட்டா ஆக்னேயா உபாம்சு யாக அக்னி சோமியா 3. தர்ஷத்துல ஆக்னேயா ஐந்தந்ததி ஐந்திரம் பயா, மொத்தம் 6 கர்மாக்கள். ஒவ்வொரு கர்மாக்கள் இருந்து ஒவ்வொரு உற்பத்தி அபூர்வம் வரும். இப்படி 6. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, தர்ஷத்துல பண்ணக்கூடிய 3 யாகத்திலிருந்து ஒரு சமுதாயபூர்வம் உண்டாகும். அத போலவே பௌர்ணமாச காலத்துல பண்ணக்கூடியதான அந்த 3 கர்மாக்கள் இருந்து ஒரு சமுதாயபூர்வம். அப்ப மொத்தம் 2 சமுதாயபூர்வம். இந்த 2 சமுதாயபூர்வத்திலிருந்து ஒரு பரமாபூர்வம் உண்டாகும். இப்படி இருந்து தர்ஷபூர்ண மாசத்துல பிரக்கிரியை இருக்கு. இப்போ நாம என்ன சொல்லியிருந்தோம் இவ்வளவு நேரம், அங்கங்கள் அபூர்வ பிரயுக்தமாக இருக்கின்றன. அதாவது இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கும்படி செய்யறது அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதைத்தான் நம்ம அனுஷ்டாபக்கம் அப்படிங்கிற பதத்தினால சொல்லிட்டு இருக்கோம். சரி, எந்த அபூர்வம் அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்போ விடைய சொல்லிட்டு இருக்கா. இந்த சன்னிபத்தியோபகாரகங்கள் இருக்கே, இவைகளுக்கு சன்னிபத்தியோபகாரமா எந்த அங்கங்கள் இருக்கோ அந்த அங்கங்கள் அனைத்துமே உற்பத்தியபூர்வ பிரயுக்தமாக அனுஷ்டிக்கப்படுகின்றன. அதாவது இந்த சன்னிபத்தியோபகாரகங்களுக்கு அனுஷ்டாபகம் உற்பத்திய பூர்வம், பரமாபூர்வம் கிடையாது. இது புரிஞ்சதா? புரியுது. ஆனா இந்த சமிதோ எதத்தி இந்த மாதிரியான வாக்கியங்கள்னால விதிக்கப்பட்ட சமித்யாகங்கள் இருக்கே, இவைகளுக்கு அனுஷ்டாபகம் எது அப்படின்னு கேட்டால் பரமாபூர்வம்னு சொல்லணும். அதனால என்ன ஆறுது தெரியுமோ? இந்த வித்தியாசம் புரியுறதா? ரெண்டுத்துக்கும் அனுஷ்டாபகம் வெவ்வேறுன்னு தெரியறது இல்லையா, வெவ்வேறு அபூர்வம் அது தெரியறது இல்லையா. இதனால நமக்கு என்ன வித்தியாசம் கிடைக்கும்னு பாருங்க. இப்போ ஆக்னேய அபூர்வ பிரயுக்தமான அங்கத்தை ஒண்ணு நம்ம பண்றோமே, இதே அங்கத்தை நாம இன்னொரு யாகத்துல போய் பண்ண முடியாது. அதாவது ஆக்னேய அபூர்வ பிரயுக்தமான அவஹரணம் நம்ம பண்றோம், சரியா? ஏன்னா ஆக்னேய யாகத்துல விரீஹி திரவியம், சரியா? அந்த விரீஹியினுடைய துஷவிமோகத்துக்காக நம்ம அவஹரணம் பண்றோம். இப்ப இந்த அவஹரணம் ஆக்னேய ஜன்ய உற்பத்தியபூர்வ பிரயுக்தமா இருக்கு, சரியா? இப்படி இருக்கக்கூடிய அவஹரணத்தை நாம உபாம்ச யாகத்துல பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? அங்க விரீஹி தானியம் இல்ல. விரீஹி தானியம் இல்லைங்கிறதுனால பண்றோம். அவஹரணம் எங்க வேணா பண்ணலாமே. ஆஜ்யத்திலையும் ஒரு அதிர்ஷ்டத்துக்காக ஒரு அவஹரணம் பண்ண வேண்டியதுதான், சும்மா
அப்படி இல்லைண்ணா அது வந்து எனக்கு சரியா படலையண்ணா. அந்த மாதிரி எனக்குன்னு இல்லை, அது ஒத்து வராத மாதிரி தான் இருக்கு. விடாது, அதாவது கடைசியில வரப்போறது அனுஷ்டானம் இல்லைன்னா வரப்போறது. ஆனா ஏன்னு காரணம்னு கேட்டா, இப்ப நம்ம இந்த அவகரணம் கீமாபூர்வ பிரயுக்தம்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆக்னேயாக உற்பத்தியபூர்வ பிரயுக்தம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ அந்த ஆக்னேயாக ஜன்ய உற்பத்தியபூர்வமானது ஆஜ்யத்துல இருக்கா? இல்ல. ஏன்னா ஆஜ்யம் வந்து உபாம்சு யாகிய திரவியம். ஆஜ்யத்துல உபாம்சு யாகஜன்ய அபூர்வ பிரயுக்தத்துவம் இருக்கு. எது இல்ல? ஆக்னேய பிரயுக்தத்துவம் இல்ல. அதனாலதான் அங்க வரல. இதே இப்படி நினைச்சு பாருங்க, நாம இந்த அவகரணத்தை இப்படி சொல்லி இருந்தால், இப்படின்னா எப்படி? தர்ஷபூர்ணமாக சமுதாயபூர்வமோ அல்லது அந்த மகாபூர்வம் பரமாபூர்வம் இருக்கு இல்லையா? தாதிருஷ அபூர்வ பிரயுக்தத்துவம் அவகரணஸ்ய அஸ்தின்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாத்துக்குமே வந்துடுவேன். அப்போ எல்லாத்துக்கும் வந்திருக்கும். எல்லாத்துக்கும் சொன்னா என்ன அர்த்தம்? 6 யாகங்களும் வந்துடும். 6 யாகத்துக்கும் வந்துடும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? இந்த கேள்வி நான் மறுபடியும் கேட்கிறேன். இந்த ஆக்னேய ஜன்ய உற்பத்தி அபூர்வ பிரயுக்தத்துவம் அவகரணஸ்ய அஸ்தின்னு சொன்னதுனாலதான் இதே அபூர்வ பிரயுக்தத்துவம் உபாம்ச யாகத்துல இருக்கக்கூடியதான ஆஜ்யத்துக்கு இல்லை, அதனால வரல. ஒருவேளை தர்ஷபூர்ணமாக, அதாவது ஷட் யாகங்கள் இருக்கே, அந்த 6 யாகங்களிலிருந்து வரக்கூடிய பரமாபூர்வம் இருக்கே, அந்த பரமாபூர்வ பிரயுக்தத்துவம் அவகரணத்துக்கு இருக்குமே. ஆனால் இந்த அவகரணம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் இந்த கேள்வி புரியுறதா? புரியுது. எல்லா 6 அங்க போய் இருக்கும். எல்லா திரவியத்துக்கும் வந்திருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அந்த மாதிரி எந்த அங்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா சமித்யாக இருக்கு. அதனாலதான் சமித்யாகத்தை நம்ம 6த்துக்கும் அங்கமா பண்றோம். ஏன்னா அந்த சமித்யாக வந்து பரமாபூர்வ பிரயுக்தமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம் இல்லையா? இந்த சமித்யாகத்தோட உற்பத்தி வாக்கியங்கள். சரி சரி, ஓகே. அதனாலதான் நம்ம அந்த சமித்யாகங்களை 6த்துக்கும் அங்கமா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து வெறும் ஆக்னேயஜன்ய உற்பத்தி அபூர்வ பிரயுக்தமா இல்லை, மொத்த பரமாபூர்வ பிரயுக்தமா இருக்கு இல்லையா? அல்லது சமுதாயபூர்வ பிரயுக்தமா இருக்குன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கணும். தனிப்பட்ட ஒவ்வொரு அங்கத்துக்கு பிரயுக்தம்னு. அப்போ எதெல்லாம் வந்து உற்பத்தி பூர்வ அங்கம் அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் இந்த பங்கியை ஆரம்பிச்சா, சன்னிபத்தியோபகாரகங்கள் எது உண்டோ அவைகள் உற்பத்தி அபூர்வ பிரயுக்தமா இருக்கு. அதனாலதான் ஆக்னேயத்துல மட்டும்தான் இந்த அவகரணம் வரும், அல்லது இந்த ஔஷத திரவியம் எங்க இருக்கோ அங்க மட்டும் வரும். அங்கேயும் கூட அந்தந்த யாகஜன்ய உற்பத்தி அபூர்வ பிரயுக்தமா தான் வரும். இப்ப இது நல்லா புரிஞ்சிருக்கா? நான் பங்கியை வாசிக்கிறேன் பாருங்க. தத்ராபி சன்னிபத்தியோபகாரகாணாம் திரவிய தேவதாதி சம்ஸ்காரத்வாரா யாகஸ்வரூபே உபயோகாத் உற்பத்தியபூர்வார்த்தத்வம் அதையேவ ஔஷத தர்மானாம் அவகாதாதீனாம் ஆஜ்யே ந பிரவருத்திஹி குதஹ தேஷாம் ஆக்னேய அபூர்வ பிரயுக்தத்வாத். அந்த அவகரணாதீனாம் ஆக்னேயஜன்ய உற்பத்தி அபூர்வ பிரயுக்தத்வமேவ அஸ்தி. இப்பேற்பட்ட ஆக்னேயஜன்ய உற்பத்தி அபூர்வ பிரயுக்தத்துவம் ஆஜ்யத்துல இல்லை. அது ஆஜ்யமானது ஆக்னேய அங்கமா இல்லை, அதனால அங்க வராது. தேஷாம் ஆக்னேய அபூர்வ பிரயுக்தத்வாத் ஆஜ்யஸ்ய ச ததர்த்தத்வாபாவாத். ததர்த்தத்வாபாவாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்னேயஜன்ய அபூர்வாபாவாத்.
ஆக்னேயார்த்தத்வா பாவாத், அவ்வளவுதான். ஆக்னேயார்த்தத்துவம் நாஸ்தி ஆஜ்யஸ்ய. அதான் சொன்னா ததர்த்தத்வா பாவாத் இத்யுக்தம் திருத்தீய அத்தியாயே உக்தம். இப்போ சொன்னது எதனுடைய விஷயத்துலன்னு கேட்டா சன்னிபத்தியோபகாரக விஷயத்துல. இப்போ ஆராதுபகாரக விஷயத்த சொல்றார். ஆராதுபகாரகானாம் தூ ஸ்வரூபே அனுபயோகாத் யாகஸ்வரூபே அனுபயோகாத் இத்யர்த்தா. முன்னாடி சொன்ன சன்னிபத்தியோபகாரகம் யாகஸ்வரூபத்துக்கு உபயோகமா இருந்தது. யாகஸ்வரூபம்னா திரவியம் தேவதா, அவைகளுக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றதா இருந்ததுனால யாகஸ்வரூப உபயோகா ஆசித். ஆனா இந்த சமித்யாகம் முதலியதான ஆராதுபகாரகங்கள் இருக்கே, அவைகளுக்கு யாகஸ்வரூபே உபயோகோ நாஸ்தி. ஆராதுபகாரகானாம் தூ ஸ்வரூபே அனுபயோகாத் பரமாபூர்வார்த்தத்துவம். இதைத்தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தோம். தத்ர உற்பத்தியபூர்வஸ்ய யாகஸ்வரூப அனுஷ்டானானந்தரமேவ உற்பத்தியமானத்வாத் சன்னிபத்தியோபகாரகானாம் பூர்வாங்கானாம் ததுத்பத்தௌ உபயோகः. இப்போ பாருங்க, இந்த ஆராதுபகாரகானாம் ஆரம்பிச்சா இல்லையா, அதுல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டா. என்ன விஷயம் சொல்லி முடிச்சா? ஆராதுபகாரகங்கள் யாகஜன்ய உற்பத்திய பூர்வ பிரயுக்தமா இருக்காது, பரமாபூர்வ பிரயுக்தமா இருக்கும். இதுக்கு எது உதாரணமா நம்ம சொன்னோம்? பிரயாஜாதிகள். இதோட இந்த விஷயம் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் மறுபடியும் சன்னிபத்தியோபகார விஷயங்கள்ல சொல்றா. இந்த சன்னிபத்தியோபகாரகங்களே நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, இந்த அவஹனனம் முதலியதான சன்னிபத்தியோபகாரகம் இருக்கே, புரோக்ஷணம், அவஹனனம் முதலியவைகள், இதெல்லாம் யாகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய திரவியங்களுக்கு உபயோகமா இருக்கு. சரியா? இப்படி சில சன்னிபத்தியோபகாரங்கள். ஒரு சிலது யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்ஸ்காரத்தை உண்டு பண்றதா இருக்கு. உதாரணத்துக்கு இடாபக்ஷணம், ஸ்விஷ்டகிருத்து, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, யாகம் முடிஞ்சாச்சு, அந்த யாகத்துல உபயோகப்படுத்தப்பட்ட திரவியத்துக்கு சம்ஸ்காரம். பாருங்க, நல்லா கவனிச்சா தெரியும், அவஹனனமும் கூட சம்ஸ்காரம் தான், பிரதிபத்தி தான், அதேதான் பிரதிபத்தி தான், அதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான். அப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, சிலது யாகம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரவியங்களுக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது, உபயோக்ஷமான சம்ஸ்கார. எது? அவஹரணம், புரோக்ஷணம், இதெல்லாம். இதே ஸ்விஷ்டகிருத்து, இடாபக்ஷணம் எல்லாம் உபயுக்த சம்ஸ்கார. இந்த இடத்துல புரியலண்ணா. உபயுக்த சம்ஸ்காரா, உபயோக்ஷமான சம்ஸ்காரஹான் ரெண்டு இல்லையா? நீங்க இந்த புரோக்ஷணங்கள்லாம் எதுல சொல்றேன்? அந்த விரீஹி இருக்கு இல்லையா, யாகிய திரவியமா இருக்கக்கூடிய விரீஹி இருக்கே, இதுக்கு அப்புறம் தான் உபயோகப்படவே போறது யாகத்துல. அப்படி உபயோக்ஷமான உபயோக்ஷமானம் யத் திரவியம் தஸ்ய சம்ஸ்காரஹ அவஹரணம், புரோக்ஷணம் இத்தியாதி. துஷ்டகிருத்து இதெல்லாம் எப்பேற்பட்டதா இருக்கு? யாக பூர்த்தி அனந்த உபயுக்த சம்ஸ்கார. அப்போ உபயுக்த சம்ஸ்கார ரெண்டுமே சம்ஸ்காரமா கூட ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் வித்தியாசப்படுறது இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருந்தா, உற்பத்தியபூர்வ பிரயுக்தம்னு சொன்னாலே, உற்பத்தியபூர்வம் வரதுக்கு முன்னாடி இந்த அவஹரணம், புரோக்ஷணங்கள்லாம் நம்ம அனுஷ்டிக்கிறோம். யாகம் பண்ணியாச்சுன்னு சொன்னா உற்பத்திய பூர்வம் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இந்த இடாபக்ஷணமோ ஸ்விஷ்டகிருத்தோ பண்றோம். இதுக்கப்புறம் அது உற்பத்திய பூர்வத்துக்கு ஏதாவது உதவி பண்ண போறதா? அதுதான் உண்டாயிடுச்சே. வித்தியாசம் புரியுறதா? இந்த அவஹரணமோ புரோக்ஷணமோ இதெல்லாம் அபூர்வம், உற்பத்திய பூர்வம் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்றோம். ஆனா இடாபக்ஷணமோ ஸ்விஷ்டகிருத்து இவைகளும் சம்ஸ்காரங்கள் தான். ஆனா உற்பத்தி அபூர்வம் உண்டானதுக்கு அப்புறம் நம்ம அனுஷ்டிக்கிறோம். அப்புறம் அனுஷ்டிக்க கூடியதான அந்த அங்கங்களினால உற்பத்தி பூர்வத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் உண்டாயிடுத்தே. கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா?
ஆனா அந்த பிரதிபத்தியானது சரியானபடியாக இல்லைன்னா பிரதானமா இருக்கக்கூடிய கர்மாவும் நாசமாயிடுறது. அதெல்லாம் நம்ம சொல்றோம். சரி, எந்த வகையில அது உபகாரம் பண்றதுன்னு சொல்லணும் இல்லையா? அது உபகாரம் பண்றது கர்மாவை நல்லபடியா முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த நல்லபடியா முடியணும்னா என்னது? எனக்கும் கூட நிறைய சந்தேகம் வரும். இதான் முடிஞ்சு போயிடுச்சு, அவர் தான் ஆகுதியை வாங்கி விட்டாரு, திருப்தி ஆயிட்ட, அதுக்கப்புறம் இந்த பிண்டத்தை கொண்டு போய் ஜலத்துல போடுற இது அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாம் கொண்டு போய் பிரயோஜனம் பண்றோம். இதனால தோஷம் வந்து புனஸ்ராத்தம் குறியாதுன்னு வருது. அப்ப முன்னாடி நடந்த கிடைச்ச பலனுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுறதுன்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன பதில்னு கேட்டா, கர்மாவை பண்ணின உடனே உற்பத்திய பூர்வம் வந்துடுறது. அந்த உற்பத்திய பூர்வம் என்ன பண்ணணும்? பலத்தை உண்டு பண்ணணும். பலத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா பலம் உண்டாற வரையில அது அப்படியே ஸ்திதமா இருக்கணும், அதாவது இருக்கணும், நிலைச்சு இருக்கணும். பலம் எப்போ உண்டாகும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான் துரிதக்ஷயம் ஆனால் அதன் பிறகு நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னு சொன்னாதான் பலம் உண்டாகும். இப்போ சொர்க்கா பலம் அப்படின்னு சொன்னா ஆக்னேய யாகத்துக்கு சும்மா வச்சுன்னு சொல்லுவோம். ஆக்னேய யாகத்துக்கு மட்டுமே சொர்க்கா பலன் வச்சுப்போம். ஆக்னேய யாகத்தை நான் பண்ணியாச்சு, உற்பத்திய பூர்வம் வந்தாச்சு, உடனே இது இந்த உற்பத்திய பூர்வம் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துடுமான்னு கேட்டால் கொடுக்காது. நான் அனுபவிக்க வேண்டியது இருக்கே அதெல்லாம் தீர்ந்து போன பிறகுதான் அது என்ன பண்ணும்? தன்னுடைய வேலையை பண்ணும். அதாவது சொர்க்கத்தை உண்டாக்குறதுக்கு சொர்க்கத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கும். அப்போ அது வரையில் இந்த உற்பத்திய பூர்வம் இருக்கணும், ஸ்திதி அதுக்கு வேண்டி இருக்கு. அந்த ஸ்திதியை கொடுக்கறதாக தான் உத்தராங்கங்கள் இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? உத்தராங்கங்கள் அனுஷ்டிக்கலைன்னு சொன்னா கர்ம விகுணம் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு அர்த்தம், நீ பண்ணினே, உனக்கு எல்லாம் சக்சஸ் ஆச்சு, அபூர்வம் வந்தாச்சு, ஆனா அந்த அபூர்வம் உனக்கு பலனை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா உத்தராங்கங்கள் நீ அனுஷ்டிக்கல. இப்ப எப்படி யாகத்துல இது யாகத்துல சொல்லலாம். யாகத்துல ஏன்னா சொர்க்கம் இப்போதைக்கு கிடைக்காது, பின்னாடிதான் அதுல சொல்லலாம். அன்னன்னைக்கு கூடிய நித்திய கர்மாக்கள்ல ஸ்ராத்தாதிகள்ல உதாரணத்துக்கு ஸ்ராத்தம் தான் கரணும் வந்தா ஆயிடுச்சு, ஸ்ராத்தம் முடிஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் எடுத்து அந்த பிண்டத்தை கொண்டு போய் நீ ஜலத்துல கொடுக்கணும், அக்னியில போடணும், இல்லைன்னா பசுமாட்டு கொடுக்கணுங்கிறதா பிரதிபத்தி. அந்த பிராமண போதனம் பண்ணதால இத பத்திரத்தை கொண்டு போய் விநியோகம் பண்ணக்கூடிய இடம். சேஷங்கள் இதுவும் ஜாக்கிரதையா விசர்ஜனம் பண்ணணும் அப்படிங்கறதான பிரதிபத்தி விஷயங்கள்ல மூலம் எப்படி இது நாசமாகும் அதுதான் அவளுக்கு திருப்தி, அவளுக்கு திருப்தின்னு வேற சொல்லிட்டும் போயாச்சு. நம்ம நம்பிட்டோம். அவங்க புரியுறது நான் சொல்றேன். இந்த பித்ருக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியது ஸ்ராத்தம்னு சொல்றோமா, இல்ல ஸ்ராத்தத்துல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய வெறும் போஜனம் மட்டுமா? ஸ்ராத்தம் தான் சொல்றோம். அந்த முழு பிரகரணம் முழுக்க சொல்றோம். அது எல்லாமே அப்ப முழுசுன்னு சொன்னா உத்தராங்கங்களோட சேர்ந்து தானே. அதுல ஒரு அம்சம் போஜனம். அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்தின்னு சொல்றா, அது சரி, ரொம்ப சந்தோஷம், அதுல அதுவும் ஒரு அங்கம். ஆனா இன்னும் பித்ருக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதான ஸ்ராத்தம் முடியல. அது எப்ப முடிகிறது? பரேகணி தர்ப்பணம் வரையில் என்னென்னலாம் பண்ணணும்னு இருக்கோ அத்தனையும் பண்ணினாதான் அது முடிகிறது, இல்லைன்னா அது முடியல. அதான் சொல்றோம் இல்லையா, நம்ம இப்ப லௌகிக் உதாரணம் சொல்ல வந்தேன். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் ரொம்ப சக்சஸ், நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமும் கூட அந்த மருத்துவம் இருக்கே அது தொடரணும் ஒரு 10 நாளைக்கு. அதுவும் சேர்ந்துதான் அவனை சரி பண்ணும். டாக்டர் சொல்லி அனுப்புறார், ஆனா அவன் 10 நாளைக்கு மாத்திரையை எடுத்துக்கல. இப்போ அவனுக்கு மறுபடியும் சிரமம் வந்துடுது. இப்போ டாக்டர்கிட்ட போய் அவன் கேட்டா டாக்டர் என்ன சொல்லுவார்? உன்னுடைய மருத்துவம் அப்படிங்கிறது அந்த ஆப்ரேஷன் வரையில் இல்லை, அதையும் தாண்டி அந்த 10 நாள் வரையில், ஆப்ரேஷன் கழிச்சு 10 நாள் வரையில் அந்த உத்தராங்கத்தை நீ சரியா அனுஷ்டிக்கல, அதனால உனக்கு ஏற்பட வேண்டிய பலன் ஏற்படலை இப்படின்னு தான் சொல்லுவோம். திருஷ்டமா இதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் அதிர்ஷ்டமான விஷயமா இருக்கக்கூடியதான அனுஷ்டானங்கள். அதனாலதான் இங்கேயும் பாருங்க, இந்த பூர்வாங்கங்கள்லாம் இந்த புரோக்ஷணமோ இல்ல அவகாரணமோ இதெல்லாம் என்ன பண்றதுன்னா உற்பத்தி அபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு உபயோகப்படுறது. உத்தராங்கங்கள்லாம் என்ன பண்றது? உற்பத்தி ஆயிடுத்து, உற்பத்தி அபூர்வம் வந்தாச்சு, வந்ததான அபூர்வம்
ஸ்திதமாறதுக்கு, அப்படி இருக்கிறதுக்கு, அதோடைய ஸ்திதிக்கு காரணமா ஆறுது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. தத்ர உற்பத்திய பூர்வஸ்ய யாகஸ்வரூப அனுஷ்டானானந்தரமேவ உற்பத்தியமானத்வாத் சன்னிபத்தியோபகாரகானாம் பூர்வாங்கானாம். பாருங்க, உற்பத்திய பூர்வம் எப்போ வருது? யாகஸ்வரூபத்தை, அதாவது யாகம் பண்ணின உடனேயே அனந்தரமே உற்பத்தியது. அதனால என்ன தெரிகிறது? சன்னிபத்தியோபகாரகானாம் பூர்வாங்கானாம், சன்னிபத்தியோபகாரகமா இருக்கக்கூடிய பூர்வாங்கங்களுக்கு ததுத்பத்தோ உபயோகா. ததுத்பத்தோ இत्युक्ते உற்பத்தியபூர்வஸ்ய ஜனனே உபயோகா. உத்தராங்கானாம் தூ தேஷாம், உத்தராங்கானாம் इत्युक्ते उत्तरांगानां तेषां तत्स्थितौ इत्युक्ते उत्पत्त्यपूर्वस्थितौ उपयोगः. சரியா? இது உற்பத்தியபூர்வ விஷயத்துல. பரமாபூர்வஸ்ய தூ சாங்க பிரதான அனுஷ்டானந்தரமேவ உற்பத்தியமானத்வாத் சர்வேஷாம் ஆராதுபகாரகானாம் ததுத்பத்தோ உபயோகः. இது நம்ம முன்னாடி பார்த்தது உற்பத்தியபூர்வ விஷயத்துல. பரமாபூர்வ விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா, பரமாபூர்வம் எப்போ உண்டாறது? எல்லா அங்கங்களோட சேர்ந்த பிரதானங்கள் அத்தனையும் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அது உற்பத்தி ஆறுது. அப்போ எல்லா ஆராதுபகாரகங்களுமே எந்த மாதிரியான உபகாரம் பண்றதுன்னு கேட்டா, பரமாபூர்வ உற்பத்தோ ஏவ உபகரோதி. ஏன்னா எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே பரமாபூர்வம் உண்டாக போறது. வெறும் 4-5 அங்கங்கள் பிரதானம் மட்டும் பண்ண போறாது. எத்தனை விதிச்சுக்கோ அத்தனையும் பண்ணிடணும். பிரதானம் அங்கங்கள் அத்தனையும் பண்ணினாதான் கடைசியில பரமாபூர்வம் உண்டாருது. அப்போ சர்வேஷாம் அப்படி பரமாபூர்வ உற்பத்தோ ஏவ உபகாரः. இது புரிஞ்சிருக்கா வித்தியாசம்? பிரஷ்டாதந்திர மாதிரி, ஜயாதி மாதிரி, அந்த மாதிரி எதெல்லாம் பின்னாடி பண்றோமோ அத்தனையும், பிரதானத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அத்தனை உத்தராங்கங்கள். சரியா? இப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம். உற்பத்திய பூர்வத்துல 2 விதமா இருக்கு. பரமாபூர்வத்தை அப்படி இல்லை, எல்லாமே பூர்வம் தான் பண்றோங்கிறதுனால பரமாபூர்வ உற்பத்தோ ஏவ உபயோகா அப்படின்னு சொல்லிட்டா, இங்கேயும் சில உத்தராங்கங்கள் இருக்கு. அதை அடுத்ததா காமிக்கிறா. எந்த இடம் பாருங்க. பிரயோக பகிர்பூதஸ்ய தூ தஸ்ய தத் ஸ்திதோ உபயோகா. இப்படி பிரதான யாகங்கள் பரமாபூர்வம் உற்பத்தி ஆயிடுச்சு இல்லையா? இதுல சில யாகங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் பிரயோக பகிர்பூதமா சில யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. உதாரணம் இவாளே காமிக்கிற பாருங்க. யதா ப்ரஹஸ்பதி சவஸ்ய வாஜபேயேன இஷ்ட்வா ப்ரஹஸ்பதி சவேன யஜேதா இதி வாஜபேயோத்தர காலமங்கத்வேன விஹிதஸ்ய வாஜபேயாபூர்வஸ்திதோ உபயோகः. வாஜபேயேன இஷ்ட்வா ப்ரஹஸ்பதி சவேன யஜேதான்னு வாக்கியம். இந்த ப்ரஹஸ்பதி சவஹாங்கிற ஒரு கர்மா இருக்கே, இது எப்போ பண்ணணும்னு கேட்டா, வாஜபேயத்தை முழுக்க முடிச்சுட்டு அப்புறம் பண்ணணும். இது எதுக்கு அங்கம் அப்படின்னு கேட்டா, வாஜபேயத்துக்கு தான் அங்கம். ஆனா பிரயோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றோம் இல்லையா? அப்போ நம்ம கவனிச்சா தெரியும், வாஜபேய யாகத்தை பண்ணி முடிச்ச உடனேயே என்ன வந்துடும்? வாஜபேய யாக ஜன்யமான பரமாபூர்வம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரஹஸ்பதி சவத்தை. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, எப்படி உற்பத்திய பூர்வத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடியதான உத்தராங்கங்கள் உற்பத்திய பூர்வ ஸ்திதி காரணமா இருக்கின்றனவோ, அத போல இந்த ப்ரஹஸ்பதி சவஹாவும் வாஜபேய யாகத்தினால உண்டானதான பரமாபூர்வம் இருக்கே, அதனுடைய ஸ்திதி காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றான். யதா ப்ரஹஸ்பதி சவஸ்ய வாஜபேயேன இஷ்ட்வா ப்ரஹஸ்பதி சவேன யஜேதா இதி வாஜபேயோத்தர காலம் அங்கத்வேனாம் விஹிதஸ்ய வாஜபேயாபூர்வஸ்திதோ உபயோகः தஸ்ய प्रागेव उत्पन्नत्वात्. तस्य इत्युक्ते वाजपेयजन्य अपूर्वस्य परमापूर्वस्य प्रागेव बृहस्पतिसव अनुष्ठानात् प्रागेव उत्पन्नत्वात् इत्युक्तं चतुर्थाध्याये. तत् सिद्धं सर्वथा अंगानाम् अपूर्वार्थत्वं सिद्धं, न तु याग प्रयुक्तत्वम् अथवा फल प्रयुक्तत्वं वा नास्ति. अंगानाम्
अपूर्व प्रयुक्तत्वमेव अस्ति इति सिद्धम् प्रकृतम् अनुसरामः किमिति तदेवं निरूपितः संक्षेपतः विनियोग विधिः एतावत् पर्यन्तं विनियोग विधि निरूपणं कृतम् इतः परं प्रयोग विधेः निरूपणं कर्तव्यं वर्तते अग्रिमकक्षायां पश्यामः मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियं